தமிழகத்துல கிராவல் மற்றும் சவுடு மண் எடுக்கிறது விநியோகிப்பது போன்ற பணிகள் முடங்கியுள்ளதாக கட்டுமானத் துறையினர் புகார் தெரிவித்திருக்காங்க. இதற்கு தீர்வாக ஆற்று மணல் விற்பனையை போன்ற கிராவல் சவுடு மண் விற்பனையும் ஆன்லைன் முறைக்கு மாற்ற அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கோரிக்கையும் விடுத்திருக்காங்க. தமிழகத்துல நீர்நிலைகள்ல இருந்து கிராவல் சவுடு மண் எடுக்க குறிப்பிட்ட சில நிபந்தனைகள் அடிப்படையில அனுமதி வழங்கப்படுது. நீர்வளத்துறை கட்டுப்பாட்டுல மாவட்டத்துக்கு 4 இடங்கள் அப்படிங்கிற அடிப்படையில கிராவல் சவுடு மண் எடுக்க அனுமதியும் வழங்கப்படும். இதுல குறைந்தபட்ச அளவுல வண்டல் மண் எடுக்கிறதுக்கு விவசாயிகளுக்கு இலவச அனுமதியும் வழங்கப்படுது. ஆன்லைன் முறையில பதிவு செய்து இதற்கான அனுமதியை பெறுவதற்கு ஏற்கனவே வசதியும் செய்யப்பட்டிருக்கு. ஆனா கட்டுமான பணிகளுக்கு தேவைப்படுற கிராவல் மண் எடுக்கிறதுல ஒவ்வொரு குவாரிக்கும் சில தனியார் ஒப்பந்ததாரர்கள் அப்படிங்கிற பெயர்ல அனுமதி வழங்கப்படுது. இவங்க தான் லாரிகளுக்கு பணம் பெற்று கிராவல் மண்ணும் கொடுப்பாங்க. இதுக்கான நடைசீட்டும் இவங்க மூலமா தான் வழங்கப்படுது. தமிழகத்துல சாலைகள் அமைப்பது, கட்டடங்கள்ல காலி இடங்களை நிரப்புவது போன்ற பணிகளுக்கு கிராவல் மண் மிகவும் அவசியமானதா இருக்கிற நிலையில இந்த மண்ணை வாங்குறதுலயும் தற்போது பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. புதுக்கோட்டையை சேர்ந்த ராமச்சந்திரன், ரத்னம் ஆகியோர் கட்டுப்பாட்டுல தான் மாநிலம் முழுவதும் கிராவல் மண் எடுக்கும் பணிகள் அதற்கான குவாரிகள் மூலம் நடந்து வருது. இவங்க தங்களுக்கு அடுத்த நிலையில கிட்டத்தட்ட 4 ஒப்பந்ததாரர்களை நியமித்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கிராவல் மண் விற்பனையை மேற்கொள்வதா கூறப்படுது. இந்த சூழல்ல புதுக்கோட்டை ராமச்சந்திரனை இந்த பொறுப்புல இருந்து மாற்ற ஆளுங்கட்சி தரப்புல இருந்து அழுத்தம் கொடுக்கப்படுவதாக தகவல்களும் வெளியாகி இருக்கு. ஆனா நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பழைய ஒப்பந்ததாரர்களை மாற்ற மறுப்பதால இந்த விவகாரம் இடியாப்ப சிக்கலாகி இருக்கு. பழைய ஒப்பந்ததாரர்கள் தானா வெளியேறுவது அப்படிங்கிறதும் அவங்க ஏற்கனவே தாக்கல் செய்துள்ள விண்ணப்பங்கள் காரணமாக புதியவர்களை அனுமதிக்க முடியாத நிலையும் ஏற்பட்டிருக்கு. புதிய நபர்களை இதுல அனுமதிக்கலாம் அப்படின்னா தற்போதைய நிலவரப்படி ஒவ்வொரு மாவட்டத்தில இருந்தும் பழைய ஒப்பந்ததாரர்கள் பெயர்ல தலா 20 விண்ணப்ப கோப்புகள் நிலுவையில இருக்கு. இது எல்லாத்தையும் கடந்து புதியவருக்கு அனுமதி அளிக்கிறது அப்படின்னா அவங்க நீதிமன்றத்துக்கு செல்ல வாய்ப்பு உள்ளதாகவும் சொல்லப்படுது. ஆனா இதுல உரிய முடிவு எடுக்க வேண்டிய அமைச்சர் துரைமுருகன் மௌனம் காத்து வர்றதால கிராவல் சவுடு மண் எடுக்கும் பணிகள் நிறுத்தப்பட்டு இருக்கு. இதனால சாலை மற்றும் கட்டுமான பணிகள் மிக கடுமையா பாதிக்கப்பட்டும் இருக்கு. இந்த பிரச்சனையை தீர்க்க ஆற்று மணல் ஆன்லைன்ல விற்பனை செய்யப்படுவது போலவே கிராவல் மற்றும் சவுடு விற்பனையையும் ஆன்லைன் முறைக்கு மாற்ற அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கோரிக்கையும் வலுந்திருக்கு.